ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சித்திரை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இன்றைக்கி சித்திரை பொங்கலுக்கு வந்து காலையில் நான் இன்றைக்கி அம்மா வீட்டில் இருந்ததுனால அம்மா வீட்டிலேருந்து அக்கா வீட்டுக்கு போனோம். அக்கா வீட்டில் இருந்ததுனால வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சுட்டு கோவிலுக்கு போகலான்னு சக்கரை பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு போனோம். அங்கே ஒரு பெரிய மணி இருந்தது. நிலானி அதை ரொம்ப எஃபெக்ட் எடுத்து அதை அடிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களோட வெயிட்டுக்கு அந்த மணியோட மேலே பறந்துருக்கு ஒரு பயம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்க அண்ணனும் அவங்களும் சேர்ந்து ட்ரை பண்ணி எப்படியே லைட்டாக அந்த மணியை அடிக்கிறதுக்கு மூவ் பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்க 2 பேரோட முயற்சியுமே வந்து ரொம்ப தோல்வி அடைஞ்சிருச்சு. ஃபைனலாக இதை அடித்தாங்களா என்னென்னு பாருங்கள். ஆனால் கடைசியாக அடிச்சிட்டாங்க. யாரோட உதவியோடு அந்த மணியை அடித்தாங்க அப்படின்றத கடைசியாக பாருங்கள். அப்புறம் வந்து அவங்க டேடி வந்துட்டாங்க. எங்களை வந்து திருப்பி பெரம்பலூர் கூப்பிட்டு வரத்துக்காக அவங்க டேடி வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணோம். அப்புறம் அவங்க வந்தோன்னே நாங்கள் எல்லாருமே வந்து விளக்கேற்றி வச்சுட்டு சூடம் ஏற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு, இது வந்து முத்து மாரியம்மன் கோவில் எங்கள் அக்கா வீட்டுக்கு நியர்பை இருக்கிறதுனால நாங்கள் போயிட்டோம். இதிலே எல்லா சாமியுமே இருந்தது. விநாயகர், சிவன், அந்த நாகம் சாமி, அப்புறம் முருகன் உள்ளுக்குள்ளார வந்து. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மகிழன் டேடி அடித்ததுனால அதோட மூமெண்ட் இருந்ததுனால மகிழன் எல்லாமே அடிச்சிட்டாங்க. அது அப்புறம் வந்து காலையிலேயே அங்கே திருவிழான்றதுனால யாகம் வளர்த்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மாரியம்மன் தான் நான் அங்கே முத்து மாரியம்மன் தான் அங்கே சாமி. அந்த முத்து மாரியம்மன் வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த சாமியை ப்ரே பண்ணோம். உங்களுக்கும் நீங்கள் நினைக்கிற எல்லாமே இந்த வருடத்தில் கிடைக்கணும்னு உங்களுக்காக வேண்டிக்கிறேன். அப்புறம் இவங்க பசங்க எல்லாமே நாங்கள் சாமி கும்பிட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஆனால் ஆஃப்டர்நூன் வந்து இந்த நான்வெஜ் ஹோட்டல் எங்கள் ஊரோட பைபாஸில் இருக்குது, இங்கே போய் தான் ஆகணும்னு ரொம்ப கம்பல் பண்ணதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போனோம். அங்கே வந்து அதோட பேர் வந்து ஃபயர் பிரிக்ஸ்னு இருந்தது. ஓகே, நாங்கள் பெருசாக வந்து சரி கள்ளக்குடி உள்ளார இருக்கே, இது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஃபுட்டு ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை, நல்லா இருந்துச்சு. நாங்கள் உள்ளுக்குள்ளார போய் இது வந்து நான் ஏசி வெளியில் இருந்தது, அப்புறம் ஏசியுமே இருந்துச்சு. நாங்கள் ஏசி உள்ளார போய் உட்காந்துட்டோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா பரோட்டா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸு, அப்புறம் சில்லி பரோட்டா இதெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம். சில்லி சிக்கன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே, நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை. சிக்கன் ரைஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார்